குருவே சரணம். என் பெயர் ரமாதேவி. நான் இந்த ஆற்காடு பகுதியில் தான் வசித்துட்டு வரேங்க. ராகவேந்தருடைய பக்தரான மாரணத்துக்கு ஒரு கதை இருக்குங்க. பொதுவாக எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பையன் மட்டும்தான் ராகவேந்தர் ஐயா சொன்ன மாதிரி அங்கே சின்ன வீட்டில் நடக்கும்போது அவன் மட்டும்தான் போவான். வாரம் தவறாமல் பார்த்திங்கன்னா அவன் மட்டும்தான் போயிட்டு வியாழக்கிழமைனா பூஜை முடிச்சுட்டு வருவான். நாங்கள் யாருமே போனது கிடையாதுங்க. அப்புறம் ஒரு இடம் மாறும் பொழுது இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி கூப்பிட்ருக்காங்களே போகலான்னு அப்படி ஒரு காலடி எடுத்து வச்சது தான். என்ன மகிமையோ தெரியாது. அன்னிலேருந்து அந்த சிறிய வீட்டில் ஆரம்பித்த அந்த பூஜையானது இன்று இந்த பெரிய மடத்தில் நான் நின்று ராகவேந்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குங்க. அதில் ரொம்ப நான் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவும் நான் கருதப்படுகிறேங்க. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆலயம் உருவானது பாலு சார் நிறைய சொல்லிட்டாரு. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லைங்க, கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு இல்லைங்க, கொஞ்சம் நெஞ்ச போராட்டங்கள் இல்லைங்க. இன்றைக்கி இந்த ஆலயம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, உருவாகி நிற்கிறது. ராயர் மகிமை அனைவருக்கும் கிடைக்குதுன்னா அது பலருடைய உழைப்பு, பலருடைய ஆத்மாத்மான சேவை, பலருடைய பக்தி, ஒவ்வொருத்தரும் இதில் இன்வால்வ்டோட செய்ததனுடைய மகிமை தாங்க. இந்த ஆலயத்துக்கே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாருன்னா வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சாவே சொல்லுவாங்க, ஒரு கூஸ்பாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ளே நுழையும் போதே ஒரு அந்த பவர் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அது என்ட்ரு ஆகும்போதே சொல்லுவாங்க. அது நினைக்கும் போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லை இந்த கோவில். பலருடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராயருக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி ஒரு கல்லையும் நகர்த்தி வைத்து எங்களால் முடியோன்னு பண்ணி உருவான ஒரு கோவில். அதனால தான் இந்த கோவிலுக்கு அவ்வளோ மகத்துவங்க. அது ஒன்று. இன்னொன்று, நிறைய சார் சொன்ன மாதிரி தாங்க, நிறைய வெளியிலேருந்து எங்கெங்கேருந்தோலாம் வருவாங்க, சம்மந்தமே இருக்காது. நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்க தான் வேண்டிட்டு போகிறாங்க, அவங்களுடைய வேண்டுதல் ராயர் நிறைவேற்றிட்டாருன்னா துலாபாரம் போடுறாங்க நம்ம நினச்சிட்ருக்கோங்க. அவங்க கேட்டால் நாங்கள் பார்த்திங்கன்னா விஷாரத்துலேருந்து வரோம், வேப்பூர்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே இருக்கிறாங்க, அவங்க இங்கே துலாபாரம் போடுறாங்கன்னும் போது எப்படிங்க அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது, இல்லை ஒரு முறை நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு வந்தோம், அப்போ நாங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது எங்கள் மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டிட்டு போனேன், எங்கள் மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது, அப்போ வேண்டிட்டு போனேன், அதனால் நான் துலாபாரம் போடுறேன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ ராயர் எங்கே இருக்கிறவங்களையோ எங்கேயோ கனெக்ட் பண்ணி இங்கே வா, உன்னுடைய குறையை சொல்லு, உனக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி. சில கஷ்டங்கள் சீக்கிரம் தீரும், சில கஷ்டங்கள் எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் உடனே ராயர் கொடுத்துட முடியாது. சந்தர்ப்பங்கள் எப்படி அமைகிறதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். மன வருத்தங்களும் வேதனைகளோடு திட்டுவார் ராயர். என்னப்பா நீ எதுவும் கருணையோ புரிய மாட்டேன்றியப்பா, இப்படி சோதிக்கிறியப்பா அப்படின்னு. நம்ம பல நேரங்களில் பல ஆதங்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நேர காலங்கள் வரும்போது மட்டும்தான் ராயர் எந்த நேரத்தில் செய்வாரோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அதனுடைய பலாபலன் கண்டிப்பாக எல்லாருக்குமே. ஒரு சின்ன இது நகர்த்தி வைத்தோம்னா, ஒரு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஒரு சின்ன சேவை, ஒரு தட்டை இப்படி நகர்த்தி வச்சோம்னா அதற்கான பலன் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அது நிசத்தனமான உண்மை. அது உணரும் போது தாங்க எல்லாருக்கும் புரியும். அதே மாதிரி தான் சார் சொன்னார் பார்த்திங்களா, என்னால் இங்கே இருக்க முடியல கும்பாபிஷேகத்தப்போ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருடைய கண்ணில் கண்ணீர் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன் அந்த உணர்ச்சி அப்படின்னிங்கன்னா, நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு உள்ளே வரும்போது இந்த கோவிலுக்கு வருவீங்க, அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் கூட்டங்க. ராயர் இந்த கும்பாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டாருன்றதுக்கு ஒரே ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்ச 3 மணிக்குங்க அப்படி ஒரு மழை, குளிர்ந்து விட்டார் ராகவேந்திரர், எங்களுடைய கும்பாபிஷேக இதுவை ஏற்றுனார். எல்லாருக்குமே பிரமிப்புங்க, எல்லாருமாலுமே பேசப்படுறதுக்காக ஒரு கும்பாபிஷேகம் இல்லைங்க, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணால் கூட ராயருடைய அந்த ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் இந்த ஏற்றுக்கொண்டார் என்று கிடைக்கும்போது அந்த கண்ணில் தண்ணீர் சொன்னார் பார்த்திங்களா, அதுதான் எப்படி முடிக்க போகிறோமோ எப்படி வருமோ அப்படின்றது. அன்றைக்கி அந்த நிறைவு எல்லாருடைய மனதிலும், இந்த உழைத்தவர்கள் எல்லாருடைய மனதிலும் அது இருந்தது. எங்களுக்கே ஒரு கூட்டம், ஒரு சின்ன இடம் இல்லைங்க, அப்படி மோதினு ஜனங்க, உள்ளே வர முடியல வெளியில் போக முடியல, அந்த மாதிரியான ஒரு அதே மாதிரி ஜனங்க எங்கள் பக்தர்களை சொன்னாங்க. இப்போ நீங்கள்
உங்கள் ஊருக்கு வரும்போது எங்களை கவனிச்சிங்க. ஐயா, அதை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நாங்கள் கன்னியாகுமரி வரும்போது வந்தோம். அவ்வளோ ஒரு கவனிப்பு, அவ்வளோ அழகாக உபசரித்து எல்லாம் பண்ணிங்க. நீங்கள் இப்போ எங்கள் பிருந்தாவனத்துக்கு வரும்போது நாங்களும் அதை பண்ணணும்னு இன்பிட்வீன் டைம் 3 o'clockன்னும் போது எல்லாருமே எப்படி இருப்பாங்களோ, கேதர் பண்ண முடியுமா, ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது. ஆனாலும் கூப்பிட்ட அழைப்பிற்கு ஏற்ப டக்குன்னு ஒரு 10 பேர் நாங்கள் வரோம் அப்படின்னு. அதுதாங்க இந்த கோவிலுடைய இது. நாங்களாக எதுவும் கிடையாதுங்க. இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் வந்து அவங்களாகவே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். எதிர்பார்ப்போடு செய்கிறது கிடையாதுங்க. எனக்கு இதை செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. நான் ராயருக்கு சேவை செய்கிறேன், என்னால் முடிந்ததை செய்கிறேன். ஒரு வயசானவங்க மூச்சு வாங்கும். அந்த அம்மா வேணாமான்னா கூட இப்போ ஜெயந்தி விழா வருதுன்னு வச்சுக்கோங்க, வந்து ஒற்றை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூச்சு வாங்கும், வீசிங்கு, உட்காருனா உட்கார மாட்டாங்க. அதுதான் ஆத்மாத்மான சேவை என்பது. அதுதாங்க அது இந்த மடத்தில் வந்து எல்லாரும் எடுத்துன்னு செய்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு எங்களால் ஒரு செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து செய்ய முடியுது. அதே மாதிரி உங்களுடைய கவனிப்பு, உங்களுடைய உபசரிப்பு அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் மறக்க முடியாதுங்க. இந்த தருணம் இந்த ஆற்காடு அபிநவ மந்திராலயத்துக்கு வந்து கஷ்டங்கள் நம்ம சொல்ல வேணாங்க. அவர்கிட்ட முன்னாடி நின்றால் அவருக்கே தெரிய போகுது. நம்ம ஒவ்வொருத்தரும் போய் என் கஷ்டம் இதுன்னு அவருக்கு கொடுத்தவருக்கு தெரியாதா? என்றைக்கு அந்த கஷ்டங்கள் தீர்க்கணும்னு அவருக்கும் தெரியுங்க. அது மாதிரி இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் ஒரு கருத்தாக இந்த இடத்துல தெரிவிக்கிறேங்க. அந்த உங்களுடைய சேவை அது ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லியே தீரணும். 86 வெரி கிரேட் இல்லைங்களா? அந்த சேவைக்கு முன்னாடி அந்த ஒரு ஆத்மாத்மான அர்ப்பணிப்பு, ஒரு குருசோஸ்திர பாராயணம் கேட்கறதே புண்ணியங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து அதை ஒரு ஈடுபாட்டோடு ஒவ்வொரு பிருந்தாவனத்துலேயும் நீங்கள் நின்று பாடும்போது அப்படியே மெய் சிலுத்துது. அது கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்யூச்சரில் நாங்களும் அதை ஏதாவது செய்யலாம், ராயர் அருள் இருந்தால் கண்டிப்பாக. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ராயருடைய ஆசீர்வாதங்கள், அர்ப்பணிப்புக்கு மிகவும் நன்றிங்க. எங்கள் பக்த குழுட்ட சொல்லுவேன், ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் ஒன்றே ஒருக்கு தான் சொல்லுவேன். தீபசம் யோஜனாத் ஞானம் புத்திர லாபோ பவேத்ருவம். இது சொன்னது அப்பண்ணாச்சாரியார், இதுக்கு ஆசி கொடுத்தது ராகவேந்திரர். அதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லாருக்கும் தெரியும். குருஸ்தோத்திரத்தை சொல்லி தீபமேற்றி வழிபட்டால் ஞானமும் மக்கட்பேரும் கட்டாயம் கிட்டும் அப்படி சொல்லுவாங்க. இவங்க சொன்னாங்க எங்களுக்கு பிள்ளை வரோம், அந்த மக்கள் பேர்லாம் சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே அந்த குருஸ்தோத்திரத்தில் வந்துடுது. அதனால தான் நான் வந்து எல்லாத்துட்டையும் சொல்கிறது, தயவு செய்து குருஸ்தோத்திரத்தை படிங்க. ஐயா எனக்கு வாயிலே நுழையாது, வேண்டாம், படிக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்துருங்க. அதனால தான் சொல்லுவோம் பஜனை பாட வாங்க, இல்லைனா பஜனை பாடங்களோட சேருங்க. அது காரணம் என்ன, நம்ம உடம்புல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர வர நீங்களே ஒரு உங்களுக்குள்ளே ராகவேந்திரர் வந்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். அங்கே போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ராயர் உங்கள் உள்ளத்தில் வந்துடுவார். அந்த மாதிரி தான் அந்த உடம்பை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படைப்பு தான் நமக்கு ராகவேந்திரர் தந்த குரு ஸ்தோத்திரம். அதான் அப்பண்ணாச்சாரியர் எழுதி ராகவேந்திரர் ஆசி செய்த குரு ஸ்தோத்திரம். அதை நாங்கள்லாம் சாதாரணமாக தான் பண்ணுறோம். ஆனால் ஆற்காடு பாலு வந்து பிரம்மாண்டமாக எல்லாம் செய்துட்ருக்கிறார். அவர் பெருந்தன்மை சொல்கிறாரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன ஒத்து வருதுன்னு. இதே சம்பவம் தான் குமரி மந்திராலய கும்பாபிஷேகம் அன்னைக்கு எல்லாருமே கும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன போக சொல்கிறாங்க, நான் கும்பத்து பக்கத்தில் போகல. அந்த அவர் வெளியே நின்னார்ல, நான் ஓரத்தில் போயிட்டேன். எனக்கு கும்பாபிஷேகத்தில் தண்ணியை ஊற்றுற நான் பார்க்கல. ஆனால் பிருந்தாவனம் வர்றது வரையும் ஃபுல்லாகவே நம்ம தான் ஃப்ரெண்டில் நின்று செய்தோம். அந்த உணர்வு தான். அவர் என்ன உணர்வில் போனார்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னோ கும்பத்து பக்கத்தில் போய் நிற்காண்டாம், நம்ம அதை பெருமையாக நிற்கக்கூடாது, இது பக்தாளுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி என்னவே நானே வெளியே வந்துட்டேன். எல்லாரும் அம்மன் சார்லாம் வந்திருந்தார், மேலே வாங்கினார். எங்கள் ட்ரெஸ்ஸிலாம் நீங்கள் மேலே போங்கன்னாரு. நான் போகவே இல்லை. அவங்க ஆச்சார் மட்டும் போட்டு, சுவாமி வந்திருந்தாங்க அவங்க மட்டும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இவர் சொல்லும்பொழுது எனக்கு அந்த உணர்வு தான் வந்தது. புலிவால் பிடித்த கதை அடிக்கடி நானும் பாலும் நான் பேசுவோம். இது புலிவால் பிடித்த கதை அல்ல, இது ராகவேந்திரர் நம்ம பிடித்த கதை. இன்னொன்று, ராகவேந்திரருக்கு சேவை செய்யணும், மகானுடைய சன்னிதானத்துக்கு வரணும்னா மகானுடைய அனுகிரகம் இன்றி நாம் ஒரு இன்ச்சு கூட அந்த இடத்துல நிற்க முடியாது. அது மூலம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த சுவாமி ஆலயத்துக்கு போயிடலாம், குருவோடைய சன்னிதானத்துக்கு வரணும்னா குரு பார்வை இருந்தால் மட்டுமே நீங்கள் இங்கே வந்து செய்ய முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குது. ஆனந்தமாக செய்வோம். அற்புதமான இந்த இடத்துல வந்து குருஸ்தோத்திரம் சகலப்பிரதாத பாராயணம் பண்ணோம். எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. எல்லோரும் ஒரு முறையாவது ஆற்காடு அபிநவ மந்திராலயத்திற்கு வருகை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு
மீண்டும் உங்களை நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன். குமரி மந்த்ராலய மணிகண்டன், தற்போது ஆற்காடு அபிநவ மந்த்ராலயத்திலிருந்து. நன்றி, வணக்கம். காமாதிகளை வென்று நாம் விரும்பியதை தரவல்லவர் ஸ்ரீராகவேந்திரரன்றி வேறவருமில்லை. தயை, தாட்சிண்யம், வைராக்கியம், வாக்வன்மை முதலான குணம் கொண்டு துஷ்டரை திருத்தி சிஷ்யரை ரட்சிப்பவர் ஸ்ரீராகவேந்திரரன்றி வேறவருமில்லை.